கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் ஒரு முக்கிய விடயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் இந்த சீருயர் சபையிலே சபாநாயகர் அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக 8 நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒலிபரப்பு செய்யப்படாமலும் கன்சார்டிலே பதியப்படாமலும் வருவதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார். அவருடைய அன்பார்லிமெண்டரி வேர்ட் என்ற பதம் பாவிக்கப்பட்டது. அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள், அது பாராளுமன்ற சபாநாயகர் இந்த சீருயர் சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளை அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வன்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இடையில் ஒரு நீண்டகால தமிழ் பேசும் உறவாக, தமிழ் பேசும் மக்களாக ஒரு அந்யோன்ய உறவுண்டு. ஆனாலும் கடந்த யுத்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், அவர்களுக்கும் எங்கள் மீது காயங்கள் உண்டு, எங்களுக்கும் அவர்கள் மீதான காயங்கள் உண்டு. ஆனால் அவற்றை திரும்ப திரும்ப நாங்கள் ஆய்வு செய்வது அல்லது அதை தோண்டி பார்ப்பதல்ல இப்பொழுது நோக்கம். நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக அவரவருடைய மார்க்கம், மதம், அவர்களுடைய சம்பிரதாயம், கலாச்சாரம், பண்பாடுகளை மதித்து நடக்கின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு காலமும் தமிழ் மக்கள் அதனை எதிர்க்கவும் இல்லை. அதே நேரம் அர்ச்சுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்கள் தவறுகள் இருக்கலாம். அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். முஸ்லிம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய மிக வினயமான வேண்டுகோள். ஆனால் இன்னொரு வகையிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அவர்களுக்கான ஒரு தடை இந்த பாராளுமன்றத்திலே முதல் வந்திருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா என்று நான் பல தடவைகள் யோசித்ததுண்டு. நேற்றையிலிருந்து நான் ஒரு நீண்ட நேர யோசனைகளுக்கு பின்னர், ஆய்வுகளுக்கு பின்னர் இந்த பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீங்கள் கூட ஒரு காலத்தில் UNP அரசாங்கம் இருந்த காலத்தில், JR ஜெயவர்தன பிரேமதாசா காலத்திலே 88-89களில் ஒரு JVP போராளியாக கைது செய்யப்பட்டு உங்களுடைய கை நகங்கள் புடுங்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்பாக்கப்பட்ட ஒருவர் இன்று எங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து, முதல் தடவையாக வருகை தந்து இன்று சபையினுடைய சபாபீடத்தை தலைமை தாங்குகின்ற மனிதனாக மாறியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த 50 வருட பொறுமை, காத்திருப்பு, உங்களுடைய அந்த அந்த உழைப்பு மக்களிடமிருந்து வந்தது இன்றைக்கு உங்களை இந்த சீருயர் சபையினுடைய முதலாவது ஆசனத்திலே இருத்தி இருக்கிறது. அதனால் தான் நான் பார்க்கிறேன் இந்த சபை எவ்வளவு மனிதர்களை கண்டிருக்கிறது, எத்தனை பேரை வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் என்பது நாளை இது இன்னும் எத்தனை பேர் மீது பாயலாம், யார் யாரை என்னென்ன வகைகளில் அடக்க முடியும், இது ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கு குந்தகமானது என்ற வார்த்தைகள் எங்களை சில தேடல்களை நோக்கி நகர்த்தி இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் பெரியசாமி சந்திரசேகரன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே பிரதி அமைச்சராகவும் இருந்தவர், ஒரு தமிழ் தேசியவாதி, கிளிநொச்சி மண்ணிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டித்தந்த பெருமைக்குரியவர். மஹிந்த அரசாங்கம் காலத்திலே அவருடைய பெயரில் இருந்த அந்த கலாச்சார மண்டபத்தை அடியோடு பெயர் தெரிந்து விட்டார்கள். இன்று அடையாளம் கூட இல்லை. அவ்வாறான ஒரு நல்ல மனிதன், தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் நேசித்த ஒரு பெருமனிதன். அவ்வாறான சந்திரசேகரன் கைது செய்யப்பட்ட பொழுது, அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பொழுது கூட இந்த சபையிலிருந்து யாரும் குரல் கொடுக்கவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் நீண்ட நாட்கள் உண்டு. அந்த நிலைமையில் தான் நான் யோசித்து இந்த பதிவை மேற்கொள்கிறேன். மிக முக்கியமாக அப்பாப்பிள்ளை அமதலிங்கம் அவர்கள் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை இந்த சபையிலே கொண்டு வரப்பட்ட பொழுது, இந்த சீருயர் சபையிலே கொண்டு வரப்பட்ட பொழுது செல்டன் ரணராஜா என்கிற கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்தார். அதற்காக சிங்கள சகோதரர்கள் அவரை செல்டன் நடராஜா என்று அவருக்கு நக்கலடித்தார்கள், நையாண்டி செய்தார்கள். சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் அந்த நேரம் அப்பாப்பிள்ளை அமதலிங்கம் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணையை எதிர்த்திருந்தார். அவர் ஒருவர் தமிழனாக எதிர்த்திருந்தார். செல்டன் ரணராஜா அவர்கள் ஒரு சிங்களவராக எதிர்த்திருந்தார்.
இது இந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. ஆனால் இது ஒரு காலகட்டத்திலே நடைபெற்ற விஷயங்கள். ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். ஆகவே தயவு செய்து கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒருவருடைய விடயத்திலே சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆனால் கடந்த காலங்களிலும் இந்த சபையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு விடயம் வருகிற பொழுது அது கருத்திலே கொள்ளப்படவில்லை. தமிழரான அவருக்கு வருகிற பொழுது நாங்கள் பேசாமல் இருப்பது ஒரு வரலாற்று தவறாகும் என்பதால் நான் இதனை பதிவு செய்கிறேன். நன்றி. இவ்வாறாக ஸ்ரீதர டெப்பியினுடைய அந்த உரை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடந்திருந்த இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முகப்புத்தகத்தில் ஒரு பதிவு ஒன்றியிட்டிருந்தவர். எனக்காக மன்னிப்பு கேட்ட கௌரவ ஸ்ரீதரன் ஐயாவுக்கு நன்றிகள், ஆனால் நான் பிழைகள் எதுவும் செய்யவில்லை அப்படி என்று சொல்லியும் அவர் பதிவு ஒன்றை இட்டிருந்தார். இது மாத்திரமில்லாமல் உள்ளூராட்சி சபை தேர்தலிற்கான அந்த திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் எப்போ நடக்க போகுது என்று சொன்னால் எதிர்வருகின்ற 6/5/2025 அன்று இடம்பெறும் அப்படி என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் பார்த்தோம் என்று சொன்னால் தேர்தலிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அந்த போட்டிகள் எல்லாமே இப்போ முன்முறமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சாவகச்சேரியில் 2 சபைகளும் திட்டமிட்ட ரீதியில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றதாக ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்கின்ற பொழுது அதிலே பல்வேறுபட்ட விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படும். இதில் கையொப்பமிடாத காரணத்தினால இவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் ஒரு செவ்வியில் சொல்லியிருந்தார். அதாவது என்ன விடயம் அப்படி என்று சொன்னால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களுடைய சுயேட்சை குழு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு வாக்களிக்குமாறு ராமநாதன் அர்ஜுனா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு அதாவது சில வேளைகளில் அவர்களுடைய வாக்குகள் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிக்கு தான் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று சொன்னால் இப்போ இருக்கிற தமிழ் தலைமைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமே ஒரு விலை போகாதவராக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்கின்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இனி போக போகத்தான், அதாவது இவர்களுடைய சுயேட்சை குழுவினுடைய அந்த வேட்பாளர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இனி உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்கள் பங்கெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆக போக போகத்தான் தெரியும் இதனுடைய முடிவுகள் என்ன அப்படி என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.